என் மச்சான் அம்பலத்துக்கு கீழ்படிச்சிருந்த இந்த கிராமம் ஒரு மழை பெஞ்சதுனால இப்ப மரியாதை இழந்து நிக்குதுடா. டேய், இதுக்கு காரணம் காரண காரியங்கள் இங்க முக்கியம் இல்ல. பாதிக்கப்பட்டது நம்ம ஊர் ஜனங்க. இங்க பாருங்கப்பா, மழைய காரணம் காட்டி நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போனதை பத்தியோ இல்ல அங்க தங்குறத பத்தியோ யாரும் தப்பா எடுத்துக்கல. ஆனா எவ்வளவு சொன்னான்னு கோயில் பூட்டை உடைச்சு உள்ள போய் ஊரு கட்டுப்பாட்டையே மீறிட்டீங்களா? போனா போகுதுன்னு குடியிருக்க ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமும் கொடுத்தனல்ல, அந்த கறி திமிருதான் இந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ண தூண்டி இருக்கு. வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தரல. இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான். இல்ல என்ன நீ பூச்சாண்டி காட்டுற? அம்பளங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஓடிய கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு. புரியல? உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி. உங்க பாஷையில சொல்ல போனா அவரோட செட்டப். இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ஊரை கூட்டிருக்கீங்க? சொல்லுங்கய்யா, உங்க உசுரை காப்பாத்த கோயில் பூட்டை உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே, அது தப்பா? சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்படி ஊரை அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. தெய்வமா? இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம். ஊரு மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொடுக்கறேன். பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா, அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை ஏதோ கொடுத்துடாதீங்க. அம்மா பாவம் பெரியப்பா. யார்கிட்ட கெஞ்சற? இத பாருங்க, நான் பண்ணது தப்புனா பஞ்சாயத்து கொடுக்கிற தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். ஊரு கட்டுப்பாட்டை மீறி கோயில் போட்டு உடைச்சதுக்காக அவ தலைய மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டிட்டு போங்கடா. சாமிக்கு தீட்டுப்பட்டதுக்கு பரிகாரமா அவ மகளுக்கு பொட்டு கட்டி தாசியாக்கி ஊருக்கு பொதுவாக்கிறீங்களா? எடுத்துட்டு போங்கடா. நிறுத்துக்கடா. எவனாவது அவங்க பக்கத்தை வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. முத்துக்கால, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம இங்க இருந்து போயிடு. எதிர்த்து கேட்க ஆளு இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைப்பா. அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? காத்தும் புயலும் அடிச்சு அவன் வீடு வாசல இருந்து உங்க வீட்டு முன்னாடி நின்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? மழை நிக்கிட்ட அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அவங்க இல்லாட்டி இங்க இருக்கவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா உனக்கு? இத பாரு, உன்னோட சொந்த பிரச்சனைகளெல்லாம் பஞ்சாயத்துல கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்ச அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என் முன்னாடி கை கட்டி நின்னவனெல்லாம் கை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டீல்ல? நீ சங்கம் சென்னைக்கும் சங்கன அறுத்திருக்கணும். வேண்டா, அவளுக்காக இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேச வந்து நிக்கிறிய. உனக்கு அவளுக்கு என்னடா வரவு? சின்ன பையங்களுக்காக முந்தானி விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா? பாத்தீங்களா ஐயா, அம்பலத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சு. பஞ்சாயத்துல மட்டும் எங்க மச்சான் உட்கார்ல வருவ 10 நிமிஷம் உன்னை பரவாயில்ல அனுப்பிச்சிருப்பா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு. என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன். யார பயமுறுத்துற? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னைய அவமானப்படுத்த நினைச்ச நீதான் தோத்து போயிடுவ. நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது மன்னிப்பா? இவ கிட்டவா? கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகு, இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாதுடா. நிறுத்து போய் சொன்னா செய்யடா. முறையா பேசுங்க முறை. இப்ப நீ எனக்கு மாம முறை வேணும், புரியல? சின்ன அம்பலத்தோட ஒரே மருமக கழுத ஊர்வலத்தை பார்க்கணும் நான் சொன்னேன். நாளைக்கு எங்க கல்யாண ஊர்வலத்தை பார்த்து ரசி. வாழ வச்சேன் மஞ்சளாச்சு, மஞ்ச வச்சே இஞ்சியாச்சு, இஞ்சி வச்சே உள்ளியாச்சு, உள்ளி வச்சே உள்ளதும் போச்சே. என்ன பெத்தாத்தா குழந்தை மனச ஆத்திக்காத்தா. நான்
ஆறுமாய மனசு தீருமாய மனசு நான் புத்துக்கு பால் வாத்தேன் கரையா புத்தெடுக்க கருணாம் பூந்ததடியோ என்ன பெத்த அப்பு நான் தவம் இருந்து தாலி ஒண்ணு செஞ்சு வச்சேன் பாதியில வந்த மக பறிச்சுட்டு போயிட்டாளே என்ன வீதியில விட்டுட்டு போயிட்டாளே. என்னம்மா இதெல்லாம்? ஒரு பொண்ணோட மனத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இதுக்காக ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சு அசிங்கப்படுத்துறேன். ஊருக்கு முன்னாடி நீங்க பண்ண அசிங்கத்தை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. எனக்கு ஊர்மை இருக்கு. நான் ஊரை கூட்டுவேன், உறவு கூட்டுவேன், என் வவுத்தரிச்சல கொட்டுவேன். நான் பொண்ணா பிறந்து. ஏமா நீங்களும் போங்க. என்னம்மா என்ன இதெல்லாம்? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஊருக்கு தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறா. இங்க பாருப்பா, சின்ன வயசுல இருந்து உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவன் ஆசைப்பட்டவனுக்கு தாரமாக முடியலையேங்கிற பாரம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். அவ ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. இத பாருமா, உறவுன்னு சொல்லி அழ உனக்காவது ஒரு இடம் இருக்கு. நாங்க இந்த ஊர்ல குப்பை இல்லாம கொலை இல்லாம இருந்தோம். உன் மாமன் தான் எங்க மானத்தை காப்பாத்துச்சு. இல்லன்னா என் பொண்ணோட வாழ்க்கை மறி குழந்து பூச்செண்டு மட்டும் என் மக இல்லம்மா, நீயும் தான். சக்கரை சொன்னா வா இடிச்சிருமா. எருக்கல செடி கூட எருவுக்காகவும் மருந்துக்காகவும். இப்ப நான் ஒண்ணுக்கு மத்தவனா போயிட்டேனே. அழுது புலம்பாம அவங்களுக்கு நான் ஆர்த்தி எடுக்க சொல்றிய. பேச வந்துட்டாள பேச. இது பாருங்க, உடைஞ்ச சட்டி நீ ஒட்டாது. இனிமே நான் யாரோ அவங்க யாரோ. அக்கா, இது நீங்க கொடுத்த பிச்சை. இதை எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. நீங்க கண் கலங்கி நான் கண்ணை கழிய விரும்பல. இது எதிர்பாராம நடந்து போச்சு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். அவர் கூட சந்தோஷமா இருங்க. நான் வேணா வாழ விட்டு எடுத்துட்டு போறேன். அடி எத்தனை வார்த்தை சொல்லிவிட்டேன். யாரு விவரம் கட்டவன் ஆத்திரத்துல வாங்கி வந்தபடி ஒளறி அழுது கொட்டிட்டேன். உனக்கு அவர்தான், அவருக்கு நீதானே எழுதி வச்சிருப்போ. நான் தாய்க்கு முடியும். இது பார்த்தாய், பாவரிசி பொண்ணு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. திருச்சி முகமோ ஸ்ரீதேவியுமா இருக்கணும். நான் போல தாய், எங்கேயும் போல தாய். உன் மேல சத்தியம் எங்கேயும் போல. நான் இங்கே இருக்கேன். நீ 4-5 பேத்து கூட அதுக்கு பக்கம் பாத்துக்கிட்ட காலத்தை கழிச்சுட்டு இங்கே இருந்துடுறேன். ஏன் அத்தை குத்துக்கால ஆட்டம் நிக்கிறீங்க? கூடையில கவுத்து வச்சிருக்கிற வேட கோழியை பிடிச்சு அடிங்க. மாமனுக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. என்னக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? ஏன் எல்லா பலகாரத்தையும் ஒரே பானையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு கட்ட வேண்டியதானே. மறு வீட்டு பலகாரத்தை இப்படித்தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்குமா? இதுக்கு கூட முறை இருக்கு. புருஷ வீட்டுக்கு வாழ போற பொண்ணு எதை பேசினாலும் பொருள் விளங்க பேசணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல பொருள் விளங்காய வைக்கிறோம். அவ வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமாவும் இனிப்பாவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதிரசத்தை வைக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தான் புகுந்த வீட்டு பெருமைய யாருக்கும் விட்டு கொடுக்காம முறுக்கா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் முறுக்க வைக்கிறோம். குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளாரையே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் பானைக்குள்ள வச்சு அவ வாழ்நாள் பூரா மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத மஞ்ச துணியால கட்டுறோம். அடியாத்தி, இதுக்குள்ள எம்பிட்டு விஷயம் இருக்கா? நான் என்னமோ வாய்க்கு ருசியா பொண்ணு மாப்பிள்ள வயிறு மூட்டை திங்கிறதுக்கு தான் யாருக்கும் தெரியாம பானைக்குள்ள ஒளிச்சு வச்சு குடுக்கறீங்களாக்கும் நினைச்சேன். வயக்காட்டு வழியா தெரிஞ்ச கழுதைக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் உன் வீட்டுல இருந்து போக வேண்டிய சீருமா. தெரிஞ்சாலும் காத்துல கரைஞ்சாலும் கற்பூரம் தான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியலம்மா. ஏன் நீங்க எப்படி கற்பூரம் காத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லாத குறை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் என் தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறேன். கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சீரை தூக்கி கொடுங்க. வாங்க. போன உடனே சாப்பாடு தானே? ஆமா. வெரி குட் வெரி குட். என்னம்மா சீரா? ஆமா, என் மாமனுக்கு சீர் தான் கொண்டு போறேன். பாட்டியாடி இந்த கூத்த மாமனை கட்டிக்கு வந்தவளை மறு வீட்டு பலகாரம் சுமக்க வச்சுட்டாங்க. வெள்ளம் திங்கிறது ஒருத்தி, விரல சூப்புறது இன்னொருத்திங்கிற கதையெல்லாம் இருக்கு.
ரோசா பூவோட மல்லிகைப்பூவும் கிடைச்சா மோந்து பார்க்காம சும்மாவா இருப்பான்? முத்துக்கால கொடுத்து வச்சா வெளியில சொன்னா வீதி எல்லாம் நாரி போவோம். ஆத்துல போறது ஆத்துலதான் போவோம், காத்துல போறது காத்துலதான் போவோம். ஒய்யார கொண்டையா தாளம்பூவு புள்ள இருந்துச்சா ஈரும் பேணும். பொண்டாட்டி இருக்கும் போது வப்பாட்டி வச்சுக்கிறதா நம்ம ஊர் ஆம்பளைகளுக்கு வழக்கம். அதான் முத்துக்காலையும் வச்சுக்கிட்டான். இடுப்புல தாலியை சுமந்துக்கிட்டு தெரிஞ்சவ என்னைக்கு குழந்தைய சுமக்க போறாளோ? வாங்கடி சக்களத்திகளா, பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள இருந்துச்சா, சாவட்ட கருவாடு மேவாட்டம் போட்டுச்சா. அவ வீட்டுல 1000 முள்ளைகளை வச்சுக்கிட்டு விறகு எங்க கிடைக்கும், தீ எங்க மூட்டலான்னு அலையறீங்களடி வெக்கம் கட்ட சிரிக்குகளா. புருஷனுக்கு சோத்த போட்டுட்டு கொல்லப்புறம் போய் கள்ள புருஷனோட கடந்தவளக புள்ள இருக்க போறேன்னு சொல்லிவிட்டு காவக்காரன் கூட ஓடையில மல்லு கட்டி கடந்தவளெல்லாம் பேச வந்துட்டால. பேச பெருசா அடியே, நான் என் மாமன் கூட படுப்பேன், ஏந்திருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு உறவு இருக்கு, உரிமை இருக்கு. உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா என் மாமன் கூட நீ போ, உன் அக்கால போ சொல்லு, உன் தங்கச்சிய போ சொல்லு. மாமன் பத்தாட்டி மன்றத்துல கண்ணாரு இருக்காரு, சுபு இருக்கான், கனகராசு இருக்கான், கைலாசம் இருக்கான். வேற மறி குழந்தை என்ன மறந்துட்டியே? போடா நீ போ. தச்சு வச்சாலும் வாய் தருக்கு தற்குங்கும், மூட்டி வச்சாலும் முணு முணுக்கும். எப்படா விடியும், எவ்வளவு பத்தி பேசலான்னு வாய் ஆனு பொழந்து வச்சுக்கிட்டு ஏன்னு நீங்க அலையறீங்க? அடியே, எவளாச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமனை பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க, இழுத்து பிடிச்சு அறுத்து விடுவார்த்த. ஆமா தட்டுவாணி. சபாஷ் மாதிரி குழந்தை, பரணி பாடிட்ட. இனிமேல் நம்ம ஊர் பொம்பளைங்க புரணி பேச மாட்டாளுங்க. பூச்செண்டு, உங்க பெரியமா வந்திருக்காங்க. பெரியமா வாங்க பெரியமா. பூச்செண்டு நில்லு. வான்னு வாய் நிறைய கூப்பிடுற நிலைமையில நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். என் புருஷன் உனக்கும் உன் மகளுக்கும் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனா நான் பாவி இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன். அதை கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன். வாரிசுக்காக கொண்டு வந்த சீரை வாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத உருவன்னு பேரோட அறுத்துறாத வடிவு. வேண்டாம்க்கா வேண்டாம். பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சந்நிதிக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னைக்கு அம்பலத்தால என் புள்ள அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி குடும்பப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும். உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நீங்க தூரத்துல இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே என் மகளுக்கு போதும். கொஞ்சம் நில்லுங்க. வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. தட்ட வாங்கிக்கோ.